ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் மறுபடியும் வீடியோ போடுவேனா, உங்களை பார்ப்பேனா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. உடம்புலாம் சரியில்லாமலாம் இல்லை, நல்லா இருக்கேன். பணங்காசு பிரச்சனை தான். செல்லு கொண்டே சர்வீஸ் போட்டேன், திருப்பி வாங்க முடியாமல் போயிடுச்சு. 1 மாதம் ஆச்சு. ரொம்ப கஷ்டம். வேலை திருப்பூரில் வந்து ஒரு வாரம் வேலை இருக்கும், ஒரு வாரம் வேலை இருக்காது. ஒரு வாரம் இருக்கிற வேலையை வச்சு நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கணும். வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், பலவித பிரச்சனைகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேன், நிறைய பிரச்சனை, நிறையா கஷ்டங்கள் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். அதாவது நான் வந்து எப்படி அப்படின்னா, உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறேன், ஜான் ஏர்னா மூலம் வழுக்கும். அதுதான் என்னுடைய ராசி. எனக்கு துளராசி, சுவாதி நட்சத்திரம். அதனால் வந்து எப்போவுமே என்கிட்ட வந்து ஒரு கனவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஜெயிப்போமா 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 அப்படிங்கிற ஒரு கனவு இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு கஷ்டங்களும் எப்போவுமே என்னுடைய மனசில் அட்டாச் ஆகிட்டே இருக்கும். அந்த கஷ்டங்களை தூக்கி வீசணும்னு பார்க்குறேன், ஆனால் முடியலை. எப்படினாலும் அந்த கஷ்டங்கள் மனசை சுற்றி 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 நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா, நம்மளை கூட பிறந்தவங்களும் நம்மளோட எல்லாருமே, நம்ம சொந்த பந்தம் எல்லாருமே நம்மளை விட்டு போயிட்டாலும் இந்த கஷ்டம், கண்ணீர் இது மட்டும் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது பார்த்தீங்களா. அதனால அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ கஷ்டம், சரிங்களா. அதை நான் விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருமே விட்டுட்டு போனாலும் நிம்மதி வந்து ஒரு நொடி தான், ஆனால் கவலைகள் வந்து பல நொடி. எது நீண்ட நேரமாக நம்மளோட இருக்குதோ அதை தான் நம்ம விரும்ப முடியும். அதனால கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன், மனசார ஏற்றுக்கிறேன். அதனால நம்ம கூட இருக்கு இல்லையா. எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போனாலும் கஷ்டங்கிற ஒன்று நாள் நம்ம கூடவே இருக்குல்ல. அதனால் இறைவன் வந்து பிறக்கையில் இப்படி தான் அப்படின்னு சொல்லி படைச்சிட்டாரு. அதனால் வந்து நம்ம அது வந்து முடியாது, எனக்கு வேண்டான்னு உதறி விட்டாலும் அது நம்மளை விட்டு போகாது. இதுதான் நம்ம பிறக்கையிலே அவர் போட்டது, ஈசன் போட்ட கணக்கு. நீ பிறக்கையிலே உனக்கு இதுதான் விதி, இப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்துக்கிட்டு இருக்குது. நானும் ஜெயிச்சிருவேனான்னு பார்க்குறேன், முடியலை. ஜானியர்னு மூலம் வழுக்குது. இதுதான் என்னுடைய லைஃபு. இதுதான் நான் ஏற்றுக்கிட்டேன். நான் இப்போல்லாம் வந்து கஷ்டங்களை கூட நான் சிரிச்சுக்கிட்டு இதுதான் சுகமான சுமைன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கேன். பரவாயில்ல, எது வந்தாலும் தாங்கிக்கலாம் விடு அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டேன். ஏன்னா ஒரு டைம் கஷ்டம் வந்தால் தாங்கலாம், எந்த நேரமும் கஷ்டம் வந்தால், அதாவது வடிவேல் ஜோக்கு வந்து இவன் எவ்வளோ வடித்தாலும் தாங்குறான்டா அப்படிங்கிறது மாதிரி, கடவுள் வந்து இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் தாங்குறாங்க. கொடுத்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த ஈசனையும் முருகனையும் தான் நான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப மனசு உடஞ்சிடும். ஒரு சில நேரங்களில் மனசு உடஞ்சி எதுக்கு தான் நம்ம சாமி கும்பிட்றோம், ஒரு கஷ்டம் 2 கஷ்டம்னா பரவாயில்ல, வாழ்க்கையே கஷ்டம்னா நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சிடும் ஒரு சில நேரத்தில். ஓகேங்க, இனிமேல் வந்து எக்காரணத்தை கொண்டும் நான் செல்லவெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். இனிமேல் நான் வீடியோ போட்டுருவேன். டெய்லியும் மண்டையில் முடியலப்போ வீடியோ போட்டது 1 மாதம் ஆச்சு வீடியோ போட்டு. சரிங்க, ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பு சகோதரி MS மீனாட்சி ராகினி. ஓகே, பாய்.